வணக்கம் மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம். நடு ரோட்ல நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எங்கன்னு பாருங்க, நம்ம ஆர்விகே ஃபிஷிங் டேக்கல்ஸ் தான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தடாவடி மன்னனுக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ராட் ரீல் வாங்க போறோம் காய்ஸ். அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு பிகினரு தூண்டி வாங்கி கேட்டிருக்காரு, அதனால கூட்டிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, எனக்குமே ஒரு ராட் ரீல் வாங்க போறோம். மொத்தமா என்னென்ன பொருள் வாங்குறோம் எனக்கு ஒரு ரீல் வந்து புக்கிங் பண்ண போறோம். ஆமா, உனக்கு ஒரே ஒரு ரீல் புக்கிங் பண்ண போறோம். ஆனா அது இந்த ஜென்மத்துல வாங்கி கொடுக்க மாட்டேன். வாங்க காய்ஸ், உள்ள போலாமா கைஸ்? இதான் நம்ம ஆர்விகே ஃபிஷிங் டேக்கல்ஸ். நேரா வாங்க உள்ள போவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே அண்ணா, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து ஒரு பிகினர், அவருக்கு தூண்டில் வேணும். நீங்களே கேட்டுக்கங்கப்பா. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேண்ணா. டோர் ஃபிஷிங்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பிகினருக்கு வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணலாம், எந்த மாதிரி ராட் எடுக்கலாம், இந்த மாதிரி லூர்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு மீடியம் ஹெவி செக்மெண்ட் ராட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. அது என்னன்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா தாங்கி கொடுக்கும். ஸோ நான் ராட் அண்ட் ரீல் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எவ்வளோன்னு கேளுங்க. பெரிய கஷ்டம். நான் என்னையே ஓரமாக தள்ளிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இல்லை, ஆனால் மினிமம் பட்ஜெட் எந்த இதுலேருந்து நான் ஸ்டார்ட் ஆகும்? மினிமம் பட்ஜெட் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்துட்டு 1500 ரேட்ல இருந்துட்டு இருக்குங்க. ஒரு ஃபைபர் ராடு, ஒரு பிகினர்ஸ்க்கான ராடு வந்து பண்ணாக்கா 1500 பண்ணாக்கா ஸ்டார்டிங் ப்ரைஸ். அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்குது. சரி, ஓகேண்ணா, எடுத்து காட்டுங்க. ஆனால் இதுதான் அந்த ரீல் அண்ட் இது செட்டப்ஸுங்களா? காம்போ செட்டுங்க. ஓகேண்ணா. இந்த ராடு வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ஃபைபர் ராடுங்க. உங்களுக்கு 15 கிலோ வரைக்கும் ட்ராகிங் பவர். ஒரு பிகினர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணும்போது இது கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க. எந்த வித டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ரீல் பண்ணாக்கா அலுமினியம் ஸ்பூல் ரீலுங்க. ஓகே. ஸோ இது 5 kg ட்ராகிங் பவர், ஒரு பெஸ்ட்டான ரீலுங்க இந்த பட்ஜெட்டில். அதோட பண்ணாக்கா எக்ஸ்பைவில் பிரைடல் லைனில் ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருவாங்க. ஓகேண்ணா. இது 100 மீட்டர் லென்த்து. இது 28-30 அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ராக் தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பண்ணாக்கா ஒரு ஃப்ராக் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு வித் டைல் ப்ளஸ் ஸ்பின்னர் மாடலோட வரும். சீட்டோ ஃப்ராக் மாடல். ஓகேண்ணா. ஸோ இது ஒரு ஃபுல் செட்டுங்க. இந்த ஃபுல் செட் காம்போ வந்து 1500. ஆமாம் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா பிகினர் காம்போ. இந்த பிகினர் காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஃபைபர் ராடு வருது. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உடையவே உடையாது. பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக ராட் ரீலை உடைச்சிருவாங்க. அவங்க உடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ராடு வைக்கிறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 2000 சைஸில் வந்து ஒரு ஸ்பின்னிங் ரீலு. பட்ஜெட் ரீலில் இது கொஞ்சம் குவாலிட்டியான செட்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் வருது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு X5 பிரைட் லைன் வருது. இதுவுமே ஒரு அளவுக்கு ஒர்த்தானது. பிகினர்ஸுக்கு வந்து இது மோர் தென் இனஃப். இதை வச்சு நீங்கள் நல்லா பழகிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படாத தவளை பொம்மை வருது. நல்லா இருக்குமா இது கருமோ? சீட்டோ ஃப்ராக் நல்லா இருக்குமா இல்லையா? சீட்டோ ஃப்ராக் நல்லா இருக்குமான்னு கேட்குறிய? மனசாட்சியை தொட்டு சொல்லு. நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். 10 கிலோ மீனாக தான் அசால்ட்டாக பிடிக்கலாம். ஓகே கைஸ், இது வந்து ஒரு சூப்பரான காம்போ தான். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். ஆனா நான் பிகினர் கிடையாது, நான் அட்வான்ஸ் ப்ரோ லெவல்ல இருக்கேன். அண்ணனுக்கு மட்டும் தான் மாட்ட மாட்டேங்குது. ஓகே அருணா, உங்க ஃபீல் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ராட் வாங்கியாச்சு. இல்லை, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன். இந்த காம்போ என் பட்ஜெட்டுக்கு ஓகே. அதனால இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்கு என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் போட்டேன்னா அதில் வந்து காட்டுறேன். போட்டோன்னா டீம்ல தான் இருக்கீங்க. மீனை பிடிச்சி தான் ஆகணும். ஆமா. ஓகே, இந்தாங்க உங்க பிகினர் காம்போ. கைஸ், அண்ணனோட காம்போ முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட காம்போ வாங்க போறோம். ஆனா ஒரு நல்ல ராட் ரீல் நல்லா இருக்கணும். எடுத்து உங்ககிட்ட இருக்கிறதுல அடுக்குங்க பார்ப்போம். அது அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமாமா? ஆமா, வெயிட் கம்மியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் காஸ்டிங்கில் இப்போ தான் வந்திருக்குங்க. என்ன ராட்னா? காஸ்டிங் ஷேப்பியர் 2 பீஸா? 2 பீஸ் ராடு ஓடுனா. இது காஸ்டிங் பிராண்டோட ஷேப்பியர் மாடலுங்க. ஷேப்பியர் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கா? டபுள் டிப் ராடு தான். ஆமாம், வேற இல்லை ஆப்ஷனே. அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துகிட்டு இருக்குங்க மெட்டீரியல். நமக்கு இன்னொரு 1 வீக்ல பண்ணாக்க ரீஸ்டாக் வந்து சேர்ந்துடும். சூப்பர்ண்ணா. காய்ஸ், இங்க பாருங்க, ராடு செம்மையா இருக்கு. இது வந்து காஸ்டிங் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஷேப்பியர்னு சொல்லக்கூடிய மாடலு. எனக்கு டபுள் டிப் ராடு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. உங்களுக்கே தெரியும், என்கிட்ட எக்கச்சக்கமான டபுள் டிப் ராடு இருக்கு. இப்போ அந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட காஸ்டிங்கில் டபுள் டிப் இருக்கு. மேக்ஸ் ஸ்டீல்னு சொல்லி ஒரு மாடலு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்பியரையும் ஆட் பண்ணியாச்சு. செம்மையா இருக்கு. லைட் வெயிட், பயங்கர லைட் வெயிட். இங்க பாருங்க, பட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வித்துக்காண்டு தான் இருக்கு. இது என்னென்ன ஆக்ஷனில் வருதுண்ணா? இது மீடியம் ஹெவின்ட்டு 2 ஆக்ஷன் வந்துட்டு வரும். மீடியம் ஹெவியாண்ணா. கைஸ், இங்கே பாருங்க, நல்லாவே வளையுது. தாங்குமானு தெரியல. இந்த ராடுக்கெல்லாம் வாரண்டி இருக்கா? கண்டிப்பாக வாரண்டி இருக்கா? 6 மந்த் வாரண்டி இருக்குங்க. மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்கு. பரவாயில்லையே காய்ஸ், ராடுக்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் வாரண்டி இருக்கு. அதாவது இந்த கைடு ஏதாவது பிடிக்கிட்டு வந்துட்டா மாற்றி கொடுப்பாங்க, அப்படி தானே?
ஆக்சுவலி என்னன்னாக்கா வாரண்டி மீன்ஸ் இதில் வந்துட்டு இருக்கிறது நமக்கு யூஸ் பண்ணும்போது எனி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம வந்து பண்ணாக்கா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம்னாக்கா ஓகே இது வந்து பண்ணாக்கா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால தான் ஆயிருக்குனாக்கா இது வந்து பண்ணாக்கா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லாமே மாற்றி கொடுத்துருவாங்க. சப்போஸ் நம்ம வந்து பண்ணாக்கா யூஸ் பண்ணும்போது எனி ப்ராப்ளமாக இருக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்கனாக்கா நம்ம அதுக்கு பெய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸ் சார். இப்போ இந்த ராடு உடஞ்சி போச்சுன்னா அதாங்க அது வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அதான் இப்போ எனக்கு இந்த டிப்பு உடஞ்சிச்சுன்னா இந்த டிப்பு கிடைக்குமா? இந்த டிப்பு வந்துட்டு பண்ணாக்கே கிடைக்காதுங்க. ஓகே. பட் இதனால பண்ணால் எனி ப்ராப்ளமாக செக் பண்ணி பார்ப்பாங்க. மேபி இது வந்து சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைனாக்கா அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே கைஸ், இங்கே பாருங்க இப்போதைக்கு கேஸ்டிங்கில் அவைலபிளாக இருக்க டபுள் டிப் ராடு இதுதான், அதுவும் சர்வீஸோட சேர்த்து. ஓகே, நம்ம இப்போ வந்து மெயின் கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன ராடு இருக்குன்னு பார்க்கலாம். வேற என்ன ராடு இருக்குண்ணா? இது என்ன ஆக்சுவலாக மாடல்னா? இது சென்ட்ரியான் லைட் மாடலுங்க. இது சிங்கிள் டிப் ராடு. ஓகே, இது சென்ட்ரியான் லைட் ராடுங்க. இது வந்து ஆக்ஷன் பார்த்தோம்னாக்கா மீடியம் ஆக்ஷன் ராடு. இது வந்து என்னக்கா கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும்போது ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த ராடு பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கைஸ், இதை நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக பிடிக்க போகிறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெள்ளை கலர் ராடு, பார்க்க சும்மா பால் மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்காப்புல. இந்த ராடு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்னேக்கட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ராடை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஆக்சுவலாக ரேட் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ராடு வந்து பார்க்க என்னதான் ப்ரீமியமாக இருந்தாலும் இது விலை கம்மியாக இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படியா? ஆமாம், இந்த ராடு தான் இப்போ காஸ்ட்லி. ஆமாம், காஸ்ட்லி. இந்த ராடு தான் காஸ்ட்லி, பிளாக் கலர் ராடு. இப்போ அவைலபிளாக இருக்குது ரெண்டே ராடு தானேண்ணா? அவைலபிளாக இருக்க இந்த 2 ராடு இருக்குங்க. இது இல்லாமல் காம்போ செட்டில் வந்து பண்ணாக்கா ப்ரூட்டஸ் மாடலில் இருக்கு. அது இப்போ கடையில் இருக்கா? ஸ்டாக் இருக்கு. இருக்கா? காட்டுங்கண்ணா. காய்ஸ், அடுத்த ராடு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. கேஸ்டிங்கோட 3வது ராடு. அட்டா, இது என்ன ராடுண்ணா? இது ப்ரூட்டஸ் மாடலுங்க. கேஸ்டிங்கோட ப்ரூட்டஸ் மாடல். இது என்ன ஸ்பின்னிங் ராடா? ஸ்பின்னிங் ராடு. இது ஒரு ஸ்பின்னிங் காம்போ செட்டுக்காக வருதுங்க. இண்டிவிஜுவல் ராட்ஸ் எதுவும் சேல்ஸுக்கு கிடையாது. அப்போனா இதை எடுத்தீங்கன்னா இது கூட ரீலே எடுக்கணும் கண்டிப்பாக. இதோட ரீலு காய்ஸ் இங்கே வர மொரட்டு ராடு. இது எப்படி நான் கடலுக்கு யூஸ் பண்ணலாமா? உங்களோட பர்பஸ் தாங்க, இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. காய்ஸ், நீங்கள் ஹெவி ஃபிஷிங் பண்ணுறீங்க, இப்போ தான் கடலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது வந்து உயரம் கம்மி. கடலுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 8 அடி 9 அடின்னு யூஸ் பண்ணுவாங்க. உங்களால் யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு ராடு. ஆனால் ஒரு விஷயம், மற்ற அந்த 2 ராடை விட இந்த ராடு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததுல இதான் பெரிய ராடாக இருக்குது. கைஸ், இந்த ராடு வாங்கினீங்கன்னா இது கூட இந்த ரீலை சேர்த்து தான் வாங்கணும். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் காம்போ. அது மட்டும் இல்லைங்க, இந்த செட்டு கிட்டும் அப்படியே வந்துடும். வாவ், ஃபுல் கிட் இருக்குது காய்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, சில பார்த்தீங்கன்னா லூர்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை வெயிட்டு, ஊக்கு எல்லாமே இருக்குது. ஒரு ஃபுல் செட் இருக்குது. இந்த ஃபுல் செட்டு காம்போட ப்ரைஸ் எவ்வளோண்ணா? 8,100 rupees. 8,100 rupees. இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கானது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மீன் பிடிப்பீங்க, உங்களுக்கு இன்னொரு ராட் ரீல் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா இது 8,000 ரூபாய் கிட்ட வருது. இதில் ஒரு ஃபுல் செட்டே உங்களுக்கு வந்துடுது. ஓகே, அடுத்து என்னென்ன இருக்குது கேஸ்டிங்கில்? வாவ், இது ஒரு டபுள் டிப் ராடுங்க. சூப்பர்ண்ணா. இதோட நேம்னா? ஸ்பின்னிங் ராடு. காய்ஸ், ஸ்பின்னிங் ராடில் பார்த்தீங்கன்னா டபுள் டிப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு சூப்பரான ராடு இருக்குது. பயங்கரமாக இருக்குது. கொடூரமான லைட் வெயிட்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கம்மி வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்திங்கன்னா கூட ஒரு 110 120 கிராம் தான் தேர்மாட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இவனோட ரேட் என்ன? இது நார்மல் ரேட் பண்ணாக்கா 7,999 ரூபா சொல்லி. 7,999. இப்போ வந்து பண்ணாக்கா ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதோட ரேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் நியூ மாடல். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் ஸ்பின்னிங் ராடில் டபுள் டிப் தேடிட்டு இருக்கீங்க, ப்ரீமியம் ராடு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ராடோட ரேட்டை கேட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 ராடு லைட் வெயிட் கேட்டகரியில் இருக்குது. இது வந்து பைட் காஸ்டிங், இது வந்து ஸ்பின்னிங். ஓகேண்ணா, வேற ஏதாவது ராடு இருக்காண்ணா? இப்போதைக்கு நமக்கு இதாக இருக்குங்க. இப்போதைக்கு கேஸ்டிங்ல 4 மாடல் இருக்குது. ஆமாம், இதுக்கப்புறம் பண்ணாக்கா ப்ராடக்ட் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, நான் வந்த பிறகு அது எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ரீலு கைஸ், இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்மளோட ரீலு இங்கே பாருங்க இருக்கு. தரமான ரீல் வந்திருக்கு கைஸ். வாங்க வாங்க வாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அண்ணா, இதோட பேர் என்ன? ஸ்பாட்டகஸ் 2. ஸ்பாட்டகஸ் 2. இதோட பேருனா? ஷேப்பியர். ஷேப்பியர். ஓ வாவ், ஷேப்பியர். இந்த ஒயிட் கலர்ல இருக்காப்ல இவரோடது? சென்ட்ரியான் லைட். சென்ட்ரியான் லைட். இவருங்கண்ணா? ராயல் லெஜெண்ட் 2. ராயல் லெஜெண்ட். இது ரொம்ப ஃபேமஸான மாடல் இல்லைண்ணா? ஆமாம். ராயல் லெஜெண்ட் எந்த மாதிரி கஸ்டமருக்குண்ணா கரெக்டாக இருக்கும்? இப்போ ஒரு பிகினர்ஸாக இருக்கிறாங்க, அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ கேஸ்கிங் இது வந்து ஒரு நார்மல் பிராண்டா இல்லை கொஞ்சம் ப்ரீமியம் பிராண்ட்? இது ஒரு ப்ரீமியம் பிராண்டு தான். ப்ரீமியம் பிராண்ட். இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இவங்க கொடுக்க எல்லாமே பார்த்தா குட் குவாலிட்டியாக வந்துட்டு கொடுக்கறனால தான் பார்த்தோம்னாக்கா இவங்களோட பேர் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியாவுக்குள்ள இப்போதைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும்தான் டீலர்ஷிப்பா? இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டாக எடுத்து இப்போ ஸ்டாக் உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது? ஸ்டாக் நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஒன் அண்ட் ஒன்லி.
எஸ். ஓகேண்ணா. அடுத்த ரீலை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ ஸ்டார்டிங் ரேட் வந்து கேஸ்டிங்கில் ஒரு பைக் கேஸ்டிங் ரீல் வாங்கினா இதாண்ணா? ஆமாம், இது வந்து பண்ணாக்க ஸ்பார்டகஸ் இல்லைங்க, நம்ம சென்டர் லைட்டு இதை வந்து பண்ணால் 3500 வரும். ஸோ இது ப்ளஸ் இது ஸ்பார்டகஸ் இதுவும் 3500 வரும் எம்ஆர்பி ரேட்டு. ஓகே. ஸோ இது வந்து பண்ணாக்க நம்மளுக்கு சென்டர் லைட்டுன்றது ஒரு லோ ப்ரொஃபைல் ரீல்ன்ற மாதிரி, ஹெவி ஃபிஷஸ் தாண்டி பண்ணாக்க ஒரு அஸ்யூஷன் காமனாக வந்து பண்ணாக்க ஒரு 2 kg அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு ரொம்ப என்ட்ரி best-ஆ லெவலில் இருக்கும். வச்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஓகே. அவங்களுக்கு பண்ணாக்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இதுக்கு அடுத்த செக்மெண்ட்னா? இதுக்கு செக்மெண்ட் அடுத்து எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸான ராயல் லெஜண்ட் தான். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போகும்போது பண்ணாக்க ஷேப்பியர் மாடல். ஷேப்பியர். ஓகே. இது கொஞ்சம் அதுலேயே அடுத்த ஸ்டேஜ். இது கொஞ்சம் ப்ரீமியமான ரீலு. ஓகே. இதுக்கு மேலே இருக்கா? இதுக்கும் மேலே இருக்கும். வெரூஸ் மாடல் இருக்கு. ஓகே. அது இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்டாக் கையில் இருந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்கும். அது இதோட ஹெவியான வந்துட்டு ரீல். ஓகே. இப்போ இந்த கேஸ்கிங் ப்ராடக்ட் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நல்ல பூம் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நம்பி வாங்கலாமா இந்த வாரண்டியெல்லாம்? ஏன்னா நீங்கள் 6 மாதம் வாரண்டி சொல்றீங்க, திடீர்னு வந்து வாரண்டிலாம் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி சீட் பண்ணுறது இல்லைங்க. நம்ம வந்து வாரண்டிக்கு தனியாக வாரண்டி கார்டே நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். நம்ம ஸோ அந்த கார்டு மட்டும் பத்திரமா வச்சிருந்தா போதும். எனி ப்ராப்ளம் அப்படின்னாக்கவும் நம்ம வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு இப்போ சர்வீஸ் சென்டர் வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருவோம். நம்ம அந்த வாரண்டி கார்டு வச்சுட்டு இமேஜஸ்லாம் அனுப்பிட்டு நம்ம அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக. ஓகே. இப்போ உங்களை நம்பி எடுக்கலாம் ப்ராடக்ட். ஓகேண்ணா. இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்கள். எனக்கு வந்து நல்ல ராடாக இருக்கணும், வெயிட்டு கம்மியாக இருக்கணும், உடையக்கூடாது, யூஸ் பண்ண நல்லா இருக்கணும். அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் எந்த மாதிரி ராடு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு ஒன்று ரெஃபர் பண்ணுங்கள், எது கரெக்டாக வரும்? நமக்கு இது ஒரு காம்போ செட்டாகவே வந்துடும். ஷேப்பியர் ராட் ப்ளஸ் ஷேப்பியர் எல்லாம் பண்ணாக்க ஒரே கலராக ஒரே பேட்டர்னாக வந்துடும். இது வந்து பேர் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும். ஆமாம், பயங்கரமாக இருக்குண்ணா. உங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாகவும். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பக்கா ப்ரீமியம் ராடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு மீடியம், இன்னொரு டிப்பு மீடியம் ஹெவி, மொத்தம் 2 டிப்பு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீலை வந்து பேர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ செட்டு. ஆனால் இந்த காம்போ செட்டோட ப்ரைஸ் என்ன வருது? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். ஒரு அப்ராக்சிமேட்டாக பண்ணாக்க இது ஒரு 11,000 கிட்ட வரும். 11,000 கிட்ட வரும். கைஸ், இது உண்மையாக ப்ரீமியம் செக்மெண்ட்டு. நீங்கள் நல்லா மீன் பிடிப்பீங்க, எனக்கு யாருக்கிட்டே இல்லாத ராட்ரில் வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். உண்மையாக ஒர்த்தாக இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் என்ட்ரி லெவலில் போகிறீங்கன்னா இங்கே இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேஸ்கிங்கில் இப்போதைக்கு விரால் மீன் பிடிக்க என்ட்ரி லெவலில் போகிறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நல்ல சாய்ஸு. உண்மையாக ஒர்த்தாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா கேஸ்கிங்கில் இப்போதைக்கு பயங்கரமான டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் கேஸ்கிங் வந்து இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலானா எல்லாமே பிராண்ட் வாரண்டியோடு இருக்கும். நான் அப்படி தானேண்ணா? ஆமாம், பிராண்ட் வாரண்டி, பிராண்ட் சர்வீஸோட அஃபிஷியலாக இருக்குது. அதனால உங்களுக்கு சிறப்பான டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த கடைக்கு இப்போ நான் எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா டேக்கிள்ஸ் வாங்க தான். இது பியூராக பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எதுக்கு இந்த கடைக்கே வந்து எடுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மோகனூர் அதை சுற்றி உள்ள பகுதியில் தான் கண்டென்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம அடிக்கடி கடைக்கு வர வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறமும் நம்ம வருவோம். ஏன்னா இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு மோகனூரில் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். ஓகேண்ணா, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ என்னோடதுக்கு பில்லை போட்டுருங்க. உங்கள் கடையில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும்லண்ணா? கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே கேஷ், எப்பவும் போல தான் நம்ம ஆரோக்கிய ஃபிஷிங் டேக்கிள்ஸில் எல்லா பொருளும் தரமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபிஷிங் ரிலேட்டடான எல்லா பொருளும் ஒரே இடத்துல ஒரே நம்பரில் வாங்கிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ₹1 முள்ளில் ஆரம்பித்து ₹1,00,000 தூண்டி செட் வரைக்கும் ஒரே இடத்துல.